அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது மதுரையில் இப்போ ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலை மேலே சிக்கந்தரம் எப்படி, அதாவது ஒரு தர்கா ஒன்று வச்சுருக்காங்களாம். அது ஒரு 400 வருஷம் இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. அங்கே ஆர்ப்பாட்டம் செய்கிற ஆளுங்க சொல்கிறாங்க, இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க. இங்கே சிக்கந்தர் மலைன்னு சொல்லி சிக்கந்தர் பாஷா தான் அவர் ஒரு 400 வருஷமாக அந்த மலை மேலே அங்கே ஒரு தர்கா இருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க. வருடங்கள் பார்த்தீங்கன்னா, ஆங்கில வருட பிறப்பு தான் நமக்கு 2025. தமிழ் வருட பிறப்பு நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா பல வருடங்கள் இருக்கு. 2025ன்றது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் கொண்டு வந்தது. பல வருடங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் வந்த முருகன் கோயில் மேலே எப்படி அந்த மலை மேலே சிக்கந்தர் மலை போச்சு? இன்னைக்கு அங்கே நாங்கள் தொழுகை நடத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும். முருகன் கோயில் கீழே இருக்கு, முருகன் கோயில். இவங்க அந்த மலை மேலே போய் தான் அங்கே ஆடு வெட்டி பலி கொடுத்து தொழுகை நடத்துவாங்களாம். கீழே புனிதமான முருகன் கோயில் இருக்குங்க. உலக புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற, உலகத்துக்கே தெரியும் திருப்பரங்குன்ற, அதாவது 6 படை வீடுகளில் முதல் படை வீடு முருகன் கோவில். அப்பேற்பட்ட புனிதமான மலைக்கு மேலே போய் நீங்கள் ஆடு வெட்டி பலி கொடுத்து அங்கேருந்து நீங்கள் கீழே தூக்கி போடுறதெல்லாம் முருகன் கோயில் மேலே தான் விழுகும். எப்படிங்க? அதாவது முருகனுக்கும் சிக்கந்தர் பாஷாவுக்கும் எப்படிங்க இது இப்படி சொந்த பந்தமாக வந்துச்சு? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சபரிமலையில் சம்பந்தமே இல்லை, பாபர் சாமின்னு சொல்லி ஒன்றை கொண்டு வச்சு அங்கே ஐயப்பனுக்கும் பாபரும் நண்பர்கள்னு சொல்லி எப்படியெல்லாம் கட்டுக்கதைகளை உண்டு பண்ணி விட்டு இப்படியும் நாங்கள் கொண்டு தர்காவை அங்கேயும் நீங்கள் ஒன்றை வச்சு ஐயப்ப பக்தர்கள், முட்டாளாக இருக்கிற ஐயப்ப பக்தர்கள், அதாவது ஐயப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கும்போது சவத்தை பார்க்க மாட்டாங்க. மாலை போட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு பிணத்தை தூக்கிட்டு போகிறாங்கன்னா அதை பார்க்க மாட்டாங்க. அது ஒரு சுடுகாடு, அங்கேயும் அங்கே புதைக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கூட போக மாட்டாங்க. நீங்கள் பாபரோட அது ஒரு சமாதி, அதுக்குள்ளே எப்படி ஒரு ஐயப்ப பக்தர்கள் இத்தனை நாளாக விரதம் இருந்து நீங்கள் அங்கே போகிறீங்க? ஐயப்ப பக்தர்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் அங்கே போகிறீங்க, அப்போ அங்கே போனீங்கன்னா உங்களோட விரதம் கலைஞ்சிருமே. அங்கே ஒரு சமாதி, அது பாபர்ன்றது சமாதி, அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய விரதம் கலைஞ்சிருமே. அங்கே எப்படி ஐயப்பனும் பாபரும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு கதையை உண்டு பண்ணி அங்கே ஒரு பாபருக்குன்னு ஒரு தனியாக ஒரு தர்கா அமைச்சு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக தான் போய் உள்ள சுற்றி வரும்போது நம்மளை கண்டுக்கிற கூட மாட்டாங்க. பாபரும் ஐயப்பனும் ஃப்ரெண்டுன்னா நண்பர்கள்னு சொன்னால் அந்த பாபர் அந்த தர்காவில் ஒரு ஐயப்பனோட ஒரு படமாவது இருக்கணுமா இல்லைங்களா? ஆனால் கிடையாது. அதே மாதிரி தாங்க எங்கள் ஊர் தேனி மாவட்டத்தில் வீரப்பயனார் கோயில் ஒன்று இருக்குங்க. வீரப்பயனார் கோயிலுக்குள்ளேயும் அதாவது எங்கெங்கே உலக புகழ்பெற்ற பிரசித்தி கோயில் எங்கெங்கே இருக்கோ அங்கே இருக்கிற நம்ம புனிதமான கோயில், நம்ம இந்துக்களோட கோயில் பக்கத்திலே கொண்டு எப்படியாவது ஒரு தர்காவை அமைச்சிடுறாங்க. அமைச்சிட்டு அந்த இடத்த எப்படியாவது ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பாதி ஆக்கிரமிச்சிட்டாங்க. இன்னி இருக்கிறது 1-2 இருக்கிற இந்து மதத்தையும் ஒழிச்சிடணும். ஒழிச்சிட்டு அவங்க மொத்தத்துக்கு இது இந்து நாடை ஏதாவது ஒரு இஸ்லாமிய நாடாவோ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு காத்திருக்காங்க. அதுக்கு தகுந்தா போல் நம்ம பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் அவங்களோட ஓட்டுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது. நேராக சொல்கிறேன், விடுதலை சிறுத்தை கட்சியெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரையில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அவரோட தலைமையில், அவங்க இன்றைக்கி விடுதலை சிறுத்தையோட தலைமையில் பயங்கரமான ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? இவங்களோட ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி. இப்போ நடக்கிறது திமுக ஆட்சி தானேங்க, அவங்க ஆட்சியில் தானே தடை பண்ணியிருக்காங்க. நீங்கள் திமுக பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி, சிறுபான்மையினர் ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்களோட ஓட்டு வாங்கிடுறது. ஆனால் இந்த மாதிரி இடத்துல தாங்கள் பண்ணுற மாதிரி கண் துடைப்பு, அதாவது நாங்களும் இஸ்லாமியர்கள்ட்ட தடை தானே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண் துடைப்பு. இதை நம்ம கூறுகட்ட நம்ம இந்துக்கள்லாம் அதெல்லாம் மறந்துட்டு அந்த நேரத்தில் அவங்க கொடுக்குறத வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டு விட்டுறாங்க. இந்துக்களுக்கெல்லாம் ஒரு புரிதல் ஏற்படணுங்க. உங்களுக்கு விழிப்புணர்வே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்து கோவிலுக்கு ஒரு பிரச்சனைன்னு போகும்போது நம்ம ஆளுகளே, நம்ம இந்துக்களே இவங்கெல்லாம் மத தீவிரவாதி அப்படின்னு இந்துக்களை சொல்கிறாங்க. இன்றைக்கி சிக்கந்தர மலையில் போய் நாங்கள் வழிபாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்களும் உட்காந்துருக்காங்க. எக்கச்சக்கம் பேர், நிறைய பேர் நம்ம தெருவில் நம்ம கூட இருப்பாங்க. நமக்கு எதிராக அங்கே போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்து இயக்கங்கள் மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுது, போய் பார்க்குறாங்க, செய்கிறாங்க, தவிர மக்களுக்கு அதன் மீது ஒரு அக்கறை கிடையாது. இப்படி இருந்ததுன்னா
கண்டிப்பாக இதுவும் ஒரு பங்களாதேஷோ ஒரு பாகிஸ்தானோ கண்டிப்பாக மாறும். ஒரு நாள் மாறும். இந்துக்கள் எப்போ முழிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக அதோட வழி தெரியும். கொஞ்சம் மாறுறதுக்கு யோசிங்க. இன்றைக்கி சிக்கந்தர் மலையில் அவங்க கொண்டு போய் அந்த நம்ம திருப்பரங்குன்றம் மலை மேலே சிக்கந்தர் மலை இருக்குன்னு சொல்லி அவங்க நிரூபிச்சிருவாங்க. நம்ம ஒற்றுமை இல்லைன்னா அவங்க எல்லாமே சாதிப்பாங்க. அவங்க அந்த இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு தர்காவை அமைச்சு அந்த இடத்துல ஒரு வழிபாடு பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக அங்கே முருகன் கோயிலுக்கு கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் அழிகிறதுக்கு நம்மளே வழிவகுத்து கொடுக்குற மாதிரி. நாளைக்கு அவங்க வந்து கீழே மேலே வந்து எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது, தொழுகை நடத்துறதுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு கீழே சாமி கும்பிடக்கூடாது, மேலே அடிக்கக்கூடாது, இந்த பக்கம் அறகுறை போட்டு போகாதீங்கன்னு கண்டிப்பாக தடங்கல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு வரும், கண்டிப்பாக வரும். ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்றைக்குமே கியூவில் நின்று சாமி பார்த்ததில்ல. இவ்வளோ பக்தர்கள் இருக்கிற நாட்டில் இஸ்லாமியர்கள் தான் தமிழ்நாட்டில் இப்போ கேரளாவிலையும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்துட்டாங்க 50%. அவங்க 2 கிறிஸ்டினும் முஸ்லீமும் சேர்ந்து வந்துட்டாங்க. நம்ம அங்கே வந்து ஒரு டம்மியாக இருக்கோம். இந்துக்களுக்கு அங்கே மரியாதையே கிடையாது. அங்கெல்லாம் கோயிலுக்கு போனோம்னா ரொம்ப அநாகரிகமாக நடத்துகிறாங்க போலீஸ் எல்லாம். அதே மாதிரி கீழே நம்ம திமுக ஆட்சி நடந்துகிட்ருக்கு. அவங்க சிறுபான்மையினர் ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி ரொம்ப நம்மளை கீழ்த்தரமாக மட்டம் தட்டுறாங்க. நம்ம இந்துக்களும் இன்னும் புரியாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இந்து கோயில்கள் எல்லாம் அழிக்கப்படும். எல்லா இந்துக்கள்லாம் ஒன்று திரண்டு நம்மளுடைய இந்து கலாச்சாரமும் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா எல்லாம் அவங்கவங்க கொஞ்சம் உணர்வாக இருந்தால் தான் காப்பாற்றப்படும். இன்றைக்கி தேனி மாவட்டத்தில் வீரப்பயனார் கோயில் அருகிலே ஒரு தர்கா ஒன்று கொண்டு வந்து வச்சுருக்காங்க. 40 வருஷமாக இருக்குது. நம்ம பழமையான கோயில் வீரப்பயனார் கோயில் 500 வருடங்களுக்கு மேலே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு மசூதி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இந்து எழுச்சி முன்னணி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணி இந்துக்களை ஒன்று திரட்டி நாங்கள் காப்பாற்றி வச்சுருக்கோம். மதுரையில் இதே மாதிரி நடந்ததுன்னா இந்து எழுச்சி முன்னணி மிகப்பெரிய போராட்டம் பண்ணும்.